அடிக்கொரு கால். அடிக்கொரு கால்னா என்ன பொருள்? அடிக்கடி. அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடிங்கிற பொருளை தருகிறது. பேச்சு வழக்கிலும் இலக்கியங்களிலும் அடிக்கடி திரும்ப திரும்ப நடக்கும் நிகழ்வுகளை குறிக்க பயன்படுகிறது தான் இந்த அடிக்கொரு கால். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கொரு கால் தொந்தரவு செய்யாதே அப்படின்னா அடிக்கடி தொந்தரவு செய்யாதே அப்படிங்கிற பொருளை தருது. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. அதை தான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னு சொல்லுவாங்க. வாடிக்கையாளரை தொந்தரவு செய்து வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக பொருட்களை விற்கும் முறையை தான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்தடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை. அடித்தடி அடிப்பிடினா சண்டை. இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இடையே ஏற்படும் மோதல் அல்லது சண்டையை தான் அடித்தடி அடிப்பிடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பேசிக்கொண்டே இருந்தவர்கள் திடீரென்று அடித்தடியில் இறங்கினர். அடித்தண்டம் பிடித்தண்டம். அடித்தண்டம் பிடித்தண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். அடித்தண்டம் பிடித்தண்டம்னா என்ன பொருள்? முழுமையாக வசப்பட்ட பொருள். இது ஒருவர் மற்றொருவரின் கட்டுப்பாட்டில் முழு அடிமையாக உள்ள நிலையை உணர்த்தும் மரபு தொடராகும். இது ஒருவர் மற்றொருவரின் கட்டுப்பாட்டில் முழு அடிமையாக உள்ள நிலையை உணர்த்தும் மரபு தொடராகும். அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடி அடியாக அப்படின்னா என்ன பொருள்? தலைமுறை தலைமுறையாக. இது பாரம்பரியமாக அல்லது வழி வழியாக நடக்கும் நிகழ்வுகளை குறிக்கும் ஒரு சொல்லு. இதுக்கு எடுத்துக்காட்டு சொத்து அடி அடியாக மகனுக்கு சென்றது அப்படின்னா சொத்து பாரம்பரியமாக மகனுக்கு சென்றதுங்கிற பொருளை தருது. அடுக்கடுக்காய். அடுக்கடுக்காய்னா வரிசை வரிசையாக. அடுக்கடுக்காய்னா என்ன பொருள்? வரிசை வரிசையாக. எடுத்துக்காட்டு அவர் பொருட்களை அடுக்கடுக்காய் வைத்தார் அப்படின்னா பொருட்களை வரிசை வரிசையாக வைத்தார் என்கிற பொருளை தருது. அடுக்கு குலையல். அடுக்கு குலையல்னா நிலையழிதல் அல்லது நிலை தடுமாறுதல் என்கிற பொருளை தருது. அடுக்கு குலையல்னா நிலையழிதல். அடுக்கு குலையல்னா என்ன? நிலையழிதல். நிலையழிதல் அல்லது நிலை தடுமாறுதல் என்பதை குறிக்கும் ஒரு மரபு தொடர் தான் அடுக்கு குலையல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, புயல் காற்றால் வீட்டின் கூரை அடுக்கு குலைந்தது அப்படின்னா புயல் காற்றால் வீட்டின் கூரை அந்த நிலையை இழந்தது என்கிற பொருளை தருது. அண்ட புரட்டன். அண்ட புரட்டன்னா பெருந்தீயன். உலகையே ஏமாற்றும் அளவுக்கு பெரிய தில்லுமுள்ளு செய்பவரை தான் அண்ட புரட்டன் சொல்லுவாங்க. சமூகத்திற்கு தீமை விளைவிக்கும் குணமுடையவரை அண்ட புரட்டன் சொல்லுவாங்க. அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். இது தேவையில்லாமல் கூச்சலிடுவது அல்லது சண்டையிடுவது போன்ற இடையூறு விளைவிக்கும் செயல்களை குறிக்கும் பயன்படுகிறது. ஓகேவா? இது தேவையில்லாமல் கூச்சலிடுவது அல்லது சண்டையிடுவது போன்ற இடையூறு விளைவிக்கும் செயல்களை குறிக்க பயன்படுவது தான் அந்த அமளி பண்ணுதல். எடுத்துக்காட்டு ஒரு கூட்டத்தில் பலர் இணைந்து கூச்சலிட்டு இடையூறு செய்யும் போது அவர்கள் சபை அமளி பண்ணுகிறார்கள் என்று கூறலாம். அமுது கூட்டுதல். அமுது கூட்டுதல்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். அமுது கூட்டுதல்னா உரைமோரை பாலில் ஊற்றுதல். பால் தயிராக மாறுவதற்கு தேவையான உரைமோரை சேர்த்தல் தான் அமுது கூட்டுதல். இதை தான் பாலை எடுத்து அமுது குத்து என்று கூறுவார்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.